ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, முக்கியமாக வந்து நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, போன போதுன்னு மன்னிச்சு விட்டு நிறைய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறமும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன். இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தான். அவள் வந்து என்ன பண்ணா, இந்த பைரவி கூட வந்து சேர்ந்துட்டு இவ்வளோ ஆட்டம் வந்து போட்டுட்டான். இதுக்கு அப்புறம் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, என்னவே வந்து தூக்கி உள்ள வச்சு இப்போ நம்மளை வேடிக்கை பார்க்க வச்சுட்டான். இதுக்கப்புறமாவது வந்து நம்ம இவளை மன்னிச்சு விட்டோங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம கௌதம் கேலி எல்லா உண்மையை வந்து சொல்லணும். அவருக்கு உண்மையை தெரியப்படுத்தினா போதும், அவர் எல்லா எவிடன்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவார். இன்னொரு பக்கம் என்ன நடக்க போகுதுனாக்கா, நம்ம பைரவி தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தது. இந்த போலீஸ்க்கு பணம் கொடுக்குறதும் சரி, அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு, நம்ம கௌதமுக்கு பிரச்சனை கொடுக்குறதும் சரி, எல்லாமே இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுனாக்கா, அடுத்தபடியாக வந்து நம்ம இலக்கியா வந்து நல்லபடியாக வெளியே வரப்போகிறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரவி, இந்த அஞ்சலின்றது நல்லாவே வந்து தெரியும். இந்த போலீஸும் வந்து பணத்தை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்றது நல்லா வந்து நம்ம இலக்கியாவுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம கௌதம் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இவங்க கையில் சும்மா பேசியிருந்தா ஆகாது, போலீஸ் கையில் வந்து கேட்டு பார்த்தாங்க. ஆனால் வந்து அவங்க சொன்னாங்க, இவள் பண்ண வேலைக்கு இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஆனால் இந்த போலீஸ் வந்து பணத்தை வாங்கினது வந்து தெரிஞ்ச நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்கா, நேராக வந்து வக்கீலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. வக்கீல் என்ன பண்ணாங்கனாக்கா, எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்து ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இலக்கியா அப்படின்னு வந்து கேட்க, உடனே வந்து நம்ம ரேவதி அம்மா எடுத்து வச்சுருக்காங்க வீடியோ, அதை மட்டும் வாங்கிட்டு வந்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஆதாரத்தை எடுத்துன்னு வராங்க. அது வரைக்குள்ள நம்ம கௌதம் வர்ற வரைக்குள்ள போலீஸ் என்ன பண்ணாங்கனாக்கா, இலக்கியாவை வந்து கோர்ட்டுக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர அந்த ஒரு செகண்டில் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வக்கீலை கூட்டின்னு நம்ம கௌதம் வந்து நேராக கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அஞ்சலி, இந்த பைரவி தான் பண்ணாங்க, போலீஸ் வந்து காசை வாங்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுமே வந்து ஜட்ஜி என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த போலீஸை வந்து வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம பைரவியும் நம்ம அஞ்சலி வந்து தூக்கி உள்ள வைக்கிறோன்னு வந்து 6 மாதம் சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் சும்மா விடக்கூடாது. ஏன்னா இவங்க பண்ண எல்லா அட்டூழியத்துக்கும் ஒரு அளவே இல்லாத வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம இலக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைரவி இருக்காங்க இல்லையா, நம்ம ஜான் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே வந்து செருப்பை கழட்டி அடிச்சிருவான், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாத இந்த இலக்கியாவுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது இந்த பைரவி மட்டும்தான். அவள் ஏதோ அவள் பொழப்ப வந்து பார்த்துட்டு இருக்கான், ஆனால் நீ எதுக்கு அவள் விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த பைரவி வந்து சும்மா விடக்கூடாது, அவங்க கன்னத்திலே அறிஞ்சது ரொம்ப சூப்பர் தான். இதுக்கப்புறமாவது வந்து இந்த பைரவி திருந்தணும். இந்த இலக்கிய விஷயத்துக்கு வந்து இந்த அஞ்சலியும் இந்த பைரவி வந்து போனாங்கனாக்கா, இன்னும் என்ன மாதிரிலாம் வந்து தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க நிம்மதியாக வாழணுன்னு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள வாழ விடாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து இந்த பைரவி, இந்த அஞ்சலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் இந்த பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோவை லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.